யாருக்கிட்டனா நான் அது மாதிரி யாருக்கிட்டனா சொல்லிடுறேன். எண்ணெய் இல்லாத போது அடுத்தவங்க எண்ணெய் எனக்கு கேட்குது அப்படின்னு உங்களில் யாருன்னா இன்னும் எடுத்துக்கட்டின்னு பேசுறது. பாக்ஸிங்கில் தூக்கி போய் விட்டு நீங்கள் தான் பயில் வாங்கிக்கிட்டு எல்லாம் உள்ளே விட்டா அவனுக்கு பெரிய பெரிய கத்தி வச்சு நின்றுங்கிறாங்க. என்ன பண்ணுவானுங்க நம்மள? தானே எடுத்து போய் என்ன ஒம்பளை மாட்டி விட்றீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எப்போனா சொன்னேன் நான் உங்ககிட்ட சொல்லிடுண்ணா செந்தில் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனந்த வேலை எப்படின்னா தெரியாதனமா சொல்லிட்டேன்னா எனக்கு மற்றவங்க என்னெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிக்கிறேன். சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிற கேட்குது. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வெளியே ரோட்டில் பேசின வரீங்க, இங்கே வந்தால் சச்சங்கிறதா அது வரும். நினச்சிருப்பீங்க நான் பேசியிருப்பேன். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கேட்கல. இப்போ தான் உண்மை பற்றி கேட்குதுன்னா நேரடியாக எல்லாம் கேட்கலாம் கேட்காது. நம்ம மனங்கள் எல்லாமே எண்ணமிடுறது எல்லாமே இங்கே தான். எல்லாம் வெளியவும் உள்ளவும் இருக்கும். நான் என்னோடய ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லுங்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க, இந்த கிணத்துல வந்து செத்துடலாமான்னு நினச்சிட்டு வந்துட்டீங்க. இன்னொரு ஆள் ஊந்துருவார். நீங்கள் போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினச்சிட்டு வந்துட்டீங்க. இன்னொரு ஆள் போய் என்ன பண்ணாரு? ஏன் ஊந்தாரு? அங்கே இருக்குது. அந்த கந்தை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு என்ன ஆகுது? விளையாட்டு இல்லை. அந்த மாதிரி நினச்ச மனம் அங்கே என்ன ஆகுது? இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எண்ணங்கள்லாம் என்ன ஆகுது? வலிமையோடு தான் இருக்குது. எழுப்புற எண்ணங்கள் இங்கே ஒன்றா தாக்குது. யாரோ ஒருத்தர் நினச்சார் வசதியாக இருக்கணும்னு. யாரோ ஒருத்தர் நினச்சார் நம்ம ஒரு கருவி வச்சுன்னு ஒருத்தர் கூட பேசினா அப்படின்ட்டு. நீங்களே கூட நினச்சிருப்பீங்க, மூஞ்சி பார்த்துனே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்லாம். அதுதான் என்னவா மாறிதுப்பா. அப்போ எண்ணங்கள்லாம் என்னவா மாறிது? யாரோ ஒருத்தர் கதையை எழுதுறாரு. ஒரு பேங்குக்கு போனேன், கார்டு எடுத்து போனேன், தேய்ச்சி எடுத்தாலுமா கிரெடிட் கார்டு ஆகி வந்துச்சு. யாரோ ஒருத்தர் நினச்சார் நிலாவுக்கு போயிட்டு நிலவுக்கு குடியிருப்பேன்னு சொன்னார். அப்படி தானே? அது மாதிரிலாம் நந்து தானே வருது. அப்போ எண்ணங்கள் நடக்குது. எனக்கு கேட்குது கேட்கலாம் கிடையாது. என்ன அறியாமல் எனக்கு கேட்குது. அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு கேட்குதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்போனா இப்போ கம்முன்னு நான் நினைக்கிறத சொல்லுன்னா நான் என்ன பண்ணுறது? ஆனால் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள். நான் இல்லை. இது அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஆக முடியும். அப்படி ஒரு ஆள் இருக்கிறான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு பயிற்சி. நீங்கள் பாட்டு கம்பெனி இருந்தீங்கன்னா எதிராளியை பார்த்தீங்கன்னா அவர் எதனா என்ன விட்டார்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்பர்லாம் சொல்லலாம். நான் அந்த மாதிரிலாம் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 நம்பர் முதல்ல நான் உபதேச ஆபி தான் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 நம்பர் சொல்லுவேன் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற காலத்தில். அந்த நம்பர் 3 நம்பர் அவங்க சொன்னாங்கன்னா உபதேசம் ஃப்ரீயாக கொடுப்பேன். இல்லை கிடையாதுன்றுவேன். ஏன்னா எண்ணம் ஒத்து வரல உனக்கு எனக்கு ஒன்று. ஆமாம், ஆரம்ப கட்டத்தில் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம். புரியுதா? ஒரு 3 நம்பர் நான் நினச்சிப்பேன். அவர் இல்லைனா 3 நம்பர் அவர் எழுத சொல்லுவேன். நான் முதல்ல 3 நம்பர் எழுதிடுவேன். அவர் எழுதியிருப்பார். 2 மேட்ச் ஆச்சுன்னா உபதேசம். 2 நம்பர் மேட்ச் இருந்தால் கூட பார்த்தேன். வரவங்களாம் 3 நம்பர் மேட்ச் எல்லாம் ஆயிட்டான். நம்ம காசு தான் ஒரே வழின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தாறுமாறான ஆளாகிறான். என்ன பண்ணுறது? உனக்கு கூட நான் ஏன் ஒத்தி செய்து கொள்ளணுன்ற மாதிரி ஆகிட்டான். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அப்போ எண்ணங்களுக்கு வலிமை உண்டானா உண்டு. அடுத்தவங்களை தாக்கமானா ஆமாம் தாக்கும். என்ன தாக்கமானா என்னை தாக்காது. ஏன்? நான் எப்படி வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஐ ஆம் டிசைடட். நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுப்பேன். யார் வேணால் என்னை பெரிய ஆளுன்னு சொல்லலாம், யார் வேணால் என்னை சின்ன ஆளுன்னு சொல்லலாம், யார் வேணால் என்னை கேவலமாக பார்க்கலாம். எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்குது? அது அவருடைய அபிப்பிராயம். என் மேலே அபிப்பிராயத்தை நான் தான் என்ன பண்ணா? என் மேலே வச்சிரு அபிப்பிராயத்தை. நீ ஜாதி சொல்லலாம், அது உன்னோட அபிப்பிராயம். எனக்கு ஜாதி இல்லை. ஜாதி இல்லைனா உனக்கு சொல்கிறது இல்லை. அது முதல்ல எனக்கு சொல்லினேன். எதை வேணா சாப்பிட்லான்னு உனக்கு சொல்கிறது இல்லை, எனக்கு சொல்லினேன். புரியுதா என்ன சொன்னேன்? நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. நான் எனக்கு சொல்லிக்கின்னு என்னால் முடியும். நான் போய் தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். சந்தோஷமாக இருக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட? சாத்தியம்தான். அப்போ எண்ணங்கள்லாம் ஒருத்தர் தாக்குமா? அது அமைதியாக இருக்கும்போது வருமானதான் இல்லை, அமைதி இல்லாத போதே வரும். பெரும்பகுதி அமைதி இல்லாத போது தான் அடுத்தவங்க எண்ணம் உன்னை தாக்கும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். 10ஓட போனோன்னா அதுவும் என்ன ஆவான்? ஓடுறவன்ல அதையும் ஏறி ஓட்டுறோம். செஞ்சுனே இருப்பேன். நீ என்ன பண்ணுருவ? என்னப்ப சில பேர் ஜோக்கர் பிடிங்கி போடுவான். பார்த்துருக்கீங்களா? சீட்டாக இருப்பது ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவன் ஜோக்கர் வந்தால் நல்லாயிருக்கும், ஜோக்கர் வந்தால் நல்லா இருக்கும்னு நீனே இருப்பானா, இவன் ஜோக்கர் பிடிங்கி போட்டுருவான். இன்னும் நம்பர்லாம் போயிட்டு எனக்குலாம் எஸ்பெக்ட் ஏஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு வச்சுன்னு இருப்பான் ஒருத்தன். கரெக்டாக எஸ்பெக்ட் ஏஸ் நமக்கு தோணும். இது ஏன் சொன்னாக்குது இந்த கார்டு முறிவு போடும். அவன் எடுத்து உள்ளே போட்டு பிக் பண்ணி டிக்குன்னுவான்.
சீட் ஆடும்போது மட்டும்தான் இது நடக்கும்லாம் கிடையாது. ஒரு கிளப்பில் பப்பில் நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து இந்த கார்ல் காசு குடிக்கலாமா அப்படின்னு பீர் குடிக்கலாமான்னு யோசிப்பான். எல்லாருமே அதை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா ஒரு வாழைப்பழ கடைக்கு போய் நின்னா 10 பேர் வந்து வாங்கிடுவாங்க. ஒரு டீ கடைக்கு போயிட்டேன், எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அந்த இடம். நான் போனால் கூடன்னு கூட்டம் வந்துடும். பெருமைக்கு சொல்ல இதை வேல்யூ, அந்த மன அதிர்வு, மன அழுத்தம், அது உள்ள ஆறாவோட வெளிச்சம், அதோட ஃபோர்ஸு, அதோட எனர்ஜி அந்த மாதிரி சுற்றி ஆக்குபைட் பண்ணும். இப்படி ஆக்குபைட் பண்ணுறது வேறு யாருன்னா உள்ளே வர முடியும்? அங்கேயே நின்றுடும். பயங்கரமாக திட்டலான்னு வந்தால் கூட அப்படியே ஒதுக்கின்னு ஏந்து போயிடுவார். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட? ஏன் எண்ணங்கள்லாம் தாக்காது. இப்போ கூட எவ்வளோ எண்ணங்கள் திட்டினே இருக்குது. நீ எல்லாம் ஏன்டா பேசுகிற, நல்லா இருக்கும் கேட்டுக்கணும். ஆமாம் அப்போ நீ எல்லாம் ஏன்டா பார்க்குறேன்னு அவனுக்கு திரும்பி கேட்டுக்கணுமா இல்லையா? அவருக்கு கேட்டுக்கிற மாதிரி தான், மிரர் கிட்ட பேசுகிற மாதிரி தான். புரியுதுங்களா? நன்றி சொல்கிறாருன்னா அவர் ஈரமாயிடுவார். எந்த மனுஷன் ஆகுவேன் எவ்வளோ தூரம் நமக்கு நேர்மையாக பேசுகிறானோ சந்தோஷமாக ஆகிறவரும் இருப்பார். அது சந்தோஷமாக ஆகிறது அவர்கள் தான், துக்கமாக இருந்தால் யார்கள் தான். என்னால் ஆனது இல்லை, நான் கொண்டாட வந்துக்கிறேன் இந்த சத்சங்கத்தை. உங்களை கூப்பிட்டு வச்சுன்னு என்ன கேளுங்கன்ட்டு ஸ்னாப் பண்ணிக்கிறேன் நான் ஜாலியாக. எனக்கு என்னென்ன தெரியுமா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். எண்ணங்கள் எப்போ உங்களை தாக்குது அப்படின்னா உங்களே நீங்களை கட்டுப்படுத்தாது இருக்கும்போது தான் தாக்குது. நீங்கள் ரொம்ப கட்டுப்பட்டவராக இருந்தீங்கன்னா, ஒழுக்க சீலராக இருந்தீங்கன்னா, ஒழுக்கம்னா அதுதான் உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது தான் ஒழுக்கம், வெளியெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஒழுக்கம்னா வெளியேக்குதுன்னு நினச்சிக்கிறான். தலைவாரிக்கிறது, மூஞ்சி கழுவுறது, கலர் ட்ரெஸ் போட்டுறது, இல்லை வெள்ளை சட்டை போட்டுக்கிறது, அழுக்கு படம் இருக்கிறதுலாம். கிரீஸ் உடம்பு முழுசும் தேய்ச்சிருக்கலாம், மனசு எப்படி இருக்குண்ணா சுத்தமாக இருக்கணும். காசி கதை தான், சிவனும் பார்வதியும் வந்துக்கிறாங்க. ஆமாம், கங்கை புனிதமானதுன்றியே எத்தனை பேர் ஒத்துக்கிறான் பாரி வாடின்னு கூட்டின்னு வந்தார் பொண்டாட்டியை. பொண்டாட்டியை கூட்டின்னு வந்துட்டு நான் ஆகிட்டார், குஷ்டரோகி ஆகி கந்தில் அந்த ஆற்றுல அடிச்சுன்னு போகிற மாதிரி ஆகிட்டார். எவனும் காப்பாற்ற வர மாட்டேன்றான். அவர் குஷ்டரோகி காப்பாற்ற வந்தோன்னு சொல்லிட்டாரு, யாருன்னா என்னை தொட்டு காப்பாற்றினா அந்த பாவம் உங்களுக்கு தான்ட்டார். எவனுமே வரமாட்டேன்றான். பொண்டாட்டி அழகாக வர தாக்குன்னு அவளுக்காகவே போனான் ஒருத்தன். போயிட்டு சொன்னான், இது மாதிரி அவளை காப்பாற்றுறேன், என்ன தருவேன், உன்னை தருவியான்னு. என்ன தரத்துக்கு முன்னாடி விடு, அவனை தொட்டேன்னா பாவம்லாம் உனக்கு வந்துடும்ட்டா. சொல்ல முடியாது, தோணி உனக்கே வந்தாலும் அந்த போகிறதுனால அவனுமே போயிட்டான். ஒரே ஒரு செருப்பு சீக்கிரம் தான் கடகன்னு ஓடையாந்தான் தூக்கி வெளியே போட்டான். அந்தால போட்டோடனே அவர் கேட்குறாரு, இப்போ தோணி உனக்கு பாவம் வந்துடுமே, அதுதான் கங்குக்குது இல்லை, திரும்ப போய் குளிச்சு வந்துருப்போகிறேன், என்ன பிரச்சனைன்னா. அப்போ பிரச்சனை எங்கே புரியுதா? யார் எண்ணத்தில் வலிமையாக இருக்குண்ணா? நீங்கள் தான். போண்டாவே சாப்பிட மாட்டேன்னுவீங்க, யாரும் இல்லை போண்டாவா சாப்பிட்டு நிற்பீங்க. யார் தாக்குனா உங்களை? இது சுற்றிக்கிற எண்ணங்கள் தான் உங்களை என்ன பண்ணிச்சு, தாக்கிச்சு. அந்த போண்டா சுடுறோட தாக்கம் இது. வரவெல்லாம் போண்டா சாப்பிடணும்னு சுட்டுனுக்கிறாரு. நீ போனவன என்ன பண்ணுற, போண்டா கொடுன்னு ஏன் கேட்ட? இன்னும் போண்டா காலியாகலையே அந்த டீ கடை மாஸ்டர். நிறைய கடைங்களே வியாபாரம் ஆகிறது எப்படின்னா அந்த வேலைக்காரனால இருக்கும். இந்த மாதம் சம்பளம் போனஸ் கொடுப்பாரான் ஓனருன்னு நினச்சின்னு இருப்பான். அதனால் வியாபாரம் நிறையா ஆகும். புரிஞ்சிச்சா? அவனுடைய எண்ணத்தினால தான். நிறைய பேருக்கு அவங்க எண்ணத்தோட வலிமை அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். எண்ணங்கள் வலிமையானது. எல்லாரையும் தாக்குமானா எல்லாரையும் தாக்க முடியாது, ஆனால் தாக்கும். அமைதியாக இருந்தால் கேட்குமானா கேட்கும், ஆனால் கேட்காது. கேட்கணும் எப்படி கேட்காது? பர்ஃபெக்டாக போய் சொல்லு, நான் என்ன நினைக்கிறேன், உள்ள கோவிந்தான்னுக்கிறீங்க, நானும் கோவிந்தான்றேன். கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்கே கரெக்டாக சொன்னேன்? நான் கோவிந்தான்னு ஒன்றா அர்த்தத்தில் சொன்னேன், அது வேற ஒரு அர்த்தம். நீ கோவிந்தா கரெக்டாக இருந்துச்சுன்னா தப்பு இல்லை இது. இப்போ நான் கோவிந்தா சொன்னேன் என்ன அர்த்தம்? கோவிந்தா நீ கம்னுன்னா என்ன அர்த்தம்? கோவமே வராது, பல்லு மட்டுமே காமிச்சுக்கிறியா? கூட்டத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி கோவிந்தா சொல்லுங்கிறியா நீ அவனா கேட்பான். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னேன், அப்போ கேட்டிருந்தவங்களும் அதே தான் கேட்டிருந்தாங்க. இப்போ சிரிக்கிறீங்க தானே, அப்போ சிரிச்சு தானே இருந்தீங்க. இவங்கெல்லாம் என்ன லூசுன்னு சிரிச்சுக்கிறீங்களே, அவன் எப்படி அசிங்கமாக பேசிக்கிறான்றானுங்க. எங்கள் குரு எப்படின்னா பேசுவார், ஒன்று என்ன பிரச்சனை? புரியுது என்ன சொன்னேன்ட்டு? அவனுக்கு புரியல. யாருன்னா பார்த்து புரிஞ்சுனீங்கன்னா நல்லது.